Hi dear students, welcome to Way to Career Seek YouTube channel. After 12th அப்புறம் government collegeல paramedical courses like BSc Nursing, B.Pharm, BPT, Occupational Therapy, then other courses நீங்க படிக்கணும் அப்படின்னா எப்படி அப்ளிகேஷன் போடணும், அதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் என்னது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம். கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அட்மிஷன் கண்டக்ட் பண்றது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி அல்லனா அமைப்பு தான் கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆன்லைன் பேஸ்ல தான் நடக்கும். இப்போ நான் சென்னை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா அங்கே டேரக்டா போய் அங்கே தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணுமா, வேலூர்ல படிக்கணும்னா வேலூர்ல ஃபில் பண்ணணுமா, காஞ்சிபுரம் மெடிக்கல் காலேஜில் படிக்கணும்னா காஞ்சிபுரத்தில் ஃபில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். அதுக்கான அப்ளிகேஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸை பொறுத்து மாறும். எக்ஸாம்பிள் 19 பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, ஃபார்ம் டிக்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதே மாதிரி கேட்டகரியை பொறுத்து மாறும். இந்த அப்ளிகேஷன் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணி பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோடைய அஃபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளை பண்றதுக்கான லிங்க் எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்றதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. நிறைய இயர் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. இந்த இயருமே அப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த சீட்ஸ் எது பேசிஸ்ல உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்டான கட் ஆஃப், அதாவது 175க்கு மேல கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸை பொறுத்து மாறும். இந்த கட் ஆஃப் டீடைல்ஸ், தென் நீங்க அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கறத டீடைலா நம்ம சேனல்ல வீடியோ போடுவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தர் வீடியோஸ் இமீடியட்லியா போடுறேன். தென் பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தர் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நீங்க கவுன்சிலிங் அப்படிங்கிறதுக்குள்ள என்டர் ஆவீங்க. இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் பிகினிங் பாயிண்ட் தான். இந்த அப்ளிகேஷனுக்கு அப்புறம் மெயின் பாயிண்டே ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் இருக்குது. அதுல நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜ் செலக்ட் பண்ணுவீங்க. அது சாஃப்ட்வேர் உங்க மார்க்குக்கு எந்த காலேஜ் அலாட் வில்லிங் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு காலேஜஸ் அப்படிங்கறத அலாட் பண்ணுவாங்க. சோ நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஆஃப்டர் 12th அப்புறம் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஓடி, ரேடியோலஜி, ரேடியோகிராஃபி, கார்டியாக் டெக்னாலஜி, நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, நியூட்ரிஷன், இதே மாதிரி 19 டிகிரி கோர்சஸ் படிக்கிறதுக்கும் தனித்தனியா அப்ளிகேஷன் போட வேண்டியது இல்லை. தென் எந்த ஃபேக்கான வெப்சைட்லயோ எந்த ஏஜென்ட் மூலியமாவோ நீங்க கவர்மெண்ட் காலேஜுக்கு அட்மிஷன் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம்பாதீங்க. முழுக்க அதெல்லாம் பொய்யான தகவல். ஒன்லி கவர்மெண்ட் கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்ல தான் போடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இமீடியட்லியான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல போடுவோம். தென் பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் போடும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வீடியோமே நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரம் போடுவோம். இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்ல அட்மிஷன் போடணும்னா உங்களுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படிங்கிற மேஜர் சப்ஜெக்ட் உடைய கட் ஆஃப் மார்க் தான் இந்த கவுன்சிலிங்ல உங்களுக்கான சீட்டை முடிவு பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நல்லா எக்ஸாம்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் சீக் யூடியூப் சேனலுடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க.